ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பாஸ்ட் 2 வீக்ஸாகவே நிஃப்டி வந்து நம்மளுக்கு கண்டினியூஷனில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அதோட அப் ட்ரெண்டுக்கு. இப்போ நம்ம டே பை டே வந்து நம்ம எதிர்பார்க்குறது வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் செல்லிங் மட்டும் தான் எதிர்பார்க்குறோம். என்னன்னா மார்க்கெட் நம்ம பை என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணாமல் இல்லை, பை என்ட்ரி ஃபோக்கஸ்லாம் இருக்குது. பட் ஒரு சின்ன ஒரு ரீட்ரஸ்ட்டு கொடுக்கறதுக்காக யோசிக்குது மார்க்கெட். ஒன்று அந்த இடத்துல கன்சல்டேட் பண்ணுது, இல்லைனா நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸ் ஒரு 30 மினிட்ஸில் நம்மளுக்கு என்ன பண்ணிடுது, டோட்டலி மூவ்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர்னுக்கு மேலே ஒரு ஸ்மால் என்ட்ரி அதை ட்ராப் என்ட்ரியாக கொடுத்துட்டு அப்படியே டே வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு டே பை டே வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு ப்ரீவியஸ் வீக்கை பொறுத்தளவுக்கு ரொம்ப கன்சல்டேட்டாக இருந்துச்சு. இந்த வீக் அதே மாதிரி இருக்குது. அதுக்கு ப்ரீவியஸ் வீக் தான் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு மார்க்கெட். ஸோ கன்சல்டேட் மார்க்கெட்டில் நம்மளோட என்ட்ரிஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் தான் மட்டும் என்ட்ரி எடுக்கலாம். அன்வான்ட் என்ட்ரிஸை ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுக்கு யூஸ் கிடையாது. ஸோ ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் மேபி கட் ஆச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு செல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது ஃபண்டமெண்டலாக எனக்கு ஒரு சைக்காலஜியாக ஒரு விஷயம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ரீட்டெயிலர்ஸ் மேபி பை பண்ணுவாங்க, பட் எஃப்ஐஎஸ் வந்து ஒரு செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பை பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபெட் ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. பட் ஓவராலாக வியூ பேஸ் பண்ணுற அளவுக்கு நிஃப்டி இன்றைக்கே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கன்சல்டேஷன் வந்து போந்துருச்சு. அதாவது 25,350 சொன்னோம்ல, 347 வரையும் போச்சு. இங்கேருந்து நான் செல்லு தான் எதிர்பார்த்தேன். ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 1:15க்கு ஒரு செல் என்ட்ரி கிடச்சிச்சு. ஸோ அந்த செல் என்ட்ரி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வேறு என்ட்ரி நம்மளுக்கு ஒன்று அங்கே வந்து தெளிவாக ஒன்று கிளியர் ஆகல. மார்னிங் ஒன்று கிடச்சி. ஸோ அப்படியே அங்கேயே அரைச்சி மூவ் பண்ணால் அப்படியே வழங்காது. அது அந்த இடத்துல கன்சல்டேட் பண்ணி ஆஃப்டர்நூன் மேலே ஒரு செல் என்ட்ரி கொடுத்து இந்த ஒரு 40 பாயிண்ட்ஸோ என்னமோ அந்த லெவலுக்கு வரையும் மூவ் பண்ணான். ஸோ அவ்வளோதான். ஃபைனலி டே லோ கூட வந்து பிரேக் பண்ணலாம். அங்கேருந்து ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிட்டான். ட்ராப்லேயே தான் ஃபுல் டேவும் மூவ் பண்ணிட்டு இருந்தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷனை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு முன்னாடியே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் தான். அதாவது இங்கே செல் ஆச்சு அப்படின்றப்ப ஒன்று நமக்கு 25,150 ஆர் 25,000 வரை ரீச் பண்ணணும். என்னடா நீ டே பை டே வந்து டவுன் ட்ரெண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணுற, பட் மார்க்கெட் மட்டும் உனக்கு அப் ட்ரெண்டாகவே போயிட்டுருக்கு அப்படின்றப்ப இது கேப் அப்லேயே ஓப்பன் ஆயிடுது. இங்கே பாருங்கள், கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுது. இதுலேயே சம் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து புக் ஆயிடுது. டெய்லி 100 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு பாசிட்டிவாகவே க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. பட் நம்மளுக்கு எல்லாமே கேப் அப்பில் ஓப்பன் ஆகியே நம்மளுக்கு இந்த கன்ஃபர்மேஷன்லேயே ஓடிட்டு இருக்கு. ஒன்று நம்மளுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலுக்கு வந்து எனக்கு ஃபில் ஆக மாட்டேங்குது. ஒரு ரிவர்சல் ஏரியாவோ ரீட்ரஸ்ட் ஏரியாவோ வந்து ஃபில் ஆன மட்டும் தான் அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அன்வான்டாக போனால் அப்படின்னா நமக்கு அந்த லெவல்ஸில் என்ட்ரி எடுக்க முடியாது. வேணா ஒரு 15 மினிட்ஸ்க்கு அந்த ஹையோ லோ பிரேக் பண்ணுறப்ப குருடான்னு வேணா கேம்லிங் வேணா பண்ணலாம். பட் அது நம்மளுக்கு இப்போ ஓகே. பட் கன்சிஸ்டன்சியாக நம்மளால் கொண்டு போக முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வசமாக மாட்டிட்டு நம்மளோட மைண்ட் எல்லாம் மேனிபுலேட் ஆயிடும். ஸோ அதனால் தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்மளோட ட்ரைனிங் பிளான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. ஒன்ஸ் இதுக்கு மேலே பிரேக் ஆகுது அப்படின்னா நிஃப்டி நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்தது 25,600 ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். மேபி இதுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபியூச்சரில் ஒரு ட்ரேட் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபியூச்சர் ட்ரேட் வந்து அப் ட்ரெண்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆப்ஷன்ஸும் மேபி நம்ம ஹோல்டு பண்ணலாம். இதுக்கு மேலே நம்மளுக்கு பிரேக் அவுட் க்ளோசிங் வச்சு அதோட என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுறப்ப இங்கேருந்து எனக்கு ரிவர்ஸில் ஆச்சு அப்படின்னா அப்போ இங்கேருந்தும் ஒரு ஸ்விங்கோட ஃபோக்கஸ் இருக்கும் நம்மளுக்கு அப் ட்ரெண்டுக்கான ஃபோக்கஸ். அதாவது இங்கேருந்து க்ளோஸ் வச்சு அப்படின்னா ஒரு ஸ்விங்கோட ஃபோக்கஸ் அப் ட்ரெண்டுக்கு இருக்கும். இந்த லெவலில் இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகணும். இப்போ இன்ட்ராடேவை பொறுத்த லெவலுக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஃபெட் ரேட் கட் ஆச்சு அப்படின்னா மேபி நம்மளுக்கு கேப் அப்பாக இருக்கணும். கட் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு கேப் டவுனாக இருக்குது. ரெண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபெட் ரேட்டில் தான் இருக்குது விஷயமே. கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப ஓப்பன் ஆனது நம்மளுக்கு ஒரு நியூட்ரலில் வந்து ஒரு ரீட்ரஸ்ட் பண்ணணும். ரீட்ரஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா 25,430 வரையும் ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டும், நெக்ஸ்ட்டு 560 அடுத்த லெவல் டார்கெட், அதுக்கு அடுத்த லெவல் தான் 25,600. இந்த லெவல் வரையும் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு இந்த பவுண்ட்ரிஸில் கிடைக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன். இந்த கேப் அப் இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு கண்ட்ரி கிடச்சிருச்சு அப்படின்னா ஓகே. இதுக்கு அபோவ் ஓப்பன் ஆகிட்டு இங்கே ரீட்ரஸ்ட் அடிச்சுன்னா ரீட்ரஸ்ட் என்ட்ரி. இல்லை நம்மளுக்கு ஓப்பன் ஆனோடனே சடனாக ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இதுக்கு பிலோ வந்துட்டு ரீட்ரஸ்ட் பண்ணணும். அது இங்கே வந்துட்டு ரீட்ரஸ்ட் பண்ணணும். ஸோ ரீட்ரஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல இந்த லெவல் வரைக்கும் 25,150 வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ போத் சைடும் பாசிபிள் இருக்குது. இது என்னன்னா ஃபெட் மீட்டோட கையில் தான் ஃபுல்லாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன நடக்க போகுன்னு தெரியுது. ஸோ நான் ஃபெட் மீட்டுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபெட் ரேட் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. என்னதான் நம்மளுக்கு ஃபெட் ரேட் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்தாலும் நாளைக்கு நம்ம மூவ் பண்ணுறது டெக்னிக்கலை பேஸ் பண்ணி தான் என்ட்ரி எடுக்க போகிறோம். நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ், ஒரு என்ட்ரி பாயிண்ட், ஒரு டார்கெட் பாயிண்ட், இது எல்லாமே கிளியராக கிடைக்கும். இது கிடச்சா மட்டும் தான் நம்ம என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு நம்ம லைவில் வந்து மீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் வீடியோ போனிச்சுன்னா மறக்காம மைட்ரேஷன் இப்போ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, I am not a semi-resistant investment advisor. This video full and fully educational purpose only. Thanks for watching. Thank you.